முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு தொடர்ந்து அவரை பற்றின செய்திகள் ஏகப்பட்ட விஷயங்கள் வெளிவந்த வண்ணம் இருக்குது. அவர் கூட பணியாற்றியவர்கள் அவரை பற்றி ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அரசியல் பிரமுகர்கள் அவருக்கு தங்களோட வாழ்த்துக்களை சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அவருடைய குடும்பத்தில் இருக்கவங்களும் தங்களோட வாழ்த்துக்களை சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருக்குது என்ன அப்படின்னா, தளபதி விஜய் அவர்களுடைய பையனான ஜேசன் சஞ்சய் அவர்கள் அவருடைய அப்பாவான முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களை இன்னைக்கு நைட் சந்திக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் கிடைச்சிருக்கு. சங்கீதா அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனைக்கு அப்புறம் ஜேசன் சஞ்சய் அவர்கள் எந்த ஒரு இடத்துலையுமே அவருடைய அப்பாவோட பெயரை பயன்படுத்தவே இல்லை. ஒரு படம் பண்ணி முடிச்சிட்டாரு, ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது. இருந்துமே அவர் இப்போ வரைக்கும் தளபதி விஜய் அவர்கள் பற்றி எந்த ஒரு இடத்துலையுமே வாய் திறக்கல. இதெல்லாம் தாண்டி அவரோட சோசியல் மீடியாலையுமே அவருடைய இனிஷியலை ஜே அப்படிங்கிறதுலேருந்து எஸ் அப்படின்னு மாற்றிருந்தார். இதனால் ஜேசன் சஞ்சய் அவர்கள் அவர் அப்பாவோட பேசுகிறதில்ல போல், அவங்க குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, அவர் இதுக்கப்புறம் அவங்க அப்பா கூட பேச மாட்டார் போல் அப்படிங்கிற மாதிரியான நிறைய தகவல்களை நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் ஜேசன் சஞ்சய் அவர்கள் இது குறித்து எந்த ஒரு விளக்கமே கொடுக்கல. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் தளபதி விஜய் அவர்களோட 52வது பிறந்தநாளான இன்னைக்கு ஜேசன் சஞ்சய் அவர்கள் தளபதி விஜய் அவர்களை மீட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. சமீப காலமாகவே தளபதி விஜய் அவர்களுக்கும் சங்கீதா அவர்களுக்கும் பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களுடைய அப்பாவும் அம்மாவும் அவங்களோட பேர குழந்தைகள்கிட்டையுமே பேசி வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு பிரச்சனை சீக்கிரம் முடிவுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் கிடைச்ச வண்ணம் இருந்துச்சு. அநேகமாக இந்த ஒரு டிவோர்ஸ் நியூஸ் அப்படிங்கிறது மேக்ஸிமம் நடக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு வேலையில் தான் ஜேசன் சஞ்சய் அவர்கள் அவங்க அப்பாவை சந்திக்க போகிறாரு. கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிற ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் அந்த மாதிரி ஒரு விஷயம் மட்டும் நடந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தில் நம்ம கிளாரிஃபையாக சொல்லிடலாம், அவருக்கு இதுக்கப்புறம் டிவோர்ஸ் அப்படிங்கிற பேச்சே கிடையாது அப்படின்னு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வெளியே வரும்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் உங்களோட தாட்டா கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் விஷ்ணு விஷால் அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் ஒரு டைரக்டரோட அவருக்கு ஏற்பட்டிருந்த சண்டை குறித்து பேசியிருந்தது ரொம்பவே வைரலாக சோசியல் மீடியாவில் போய்கிட்டு இருக்கு. தமிழ் சினிமாவில் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு நடிகர்களில் ஒருத்தர் தான் விஷ்ணு விஷால் அவர்கள். கட்டா குஸ்தி 2க்கான ப்ரொமோஷனில் அவர் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு. அண்ட் அப்படி ஈடுபடும் போது அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஒரு முறை ஒரு ஃபேமஸான டைரக்டர் எனக்கு 2 டைம்ஸ் கால் பண்ணியிருந்தாரு. அண்ட் அந்த ஒரு 2 டைம்ஸ் என்னால் அட்டன் பண்ண முடியாமல் போயிருச்சு. தொடர்ந்து 3வது முறை கால் பண்ணும்போது எப்படியாவது இந்த தடவை எடுத்துடணும் அப்படின்னு அவருடைய காலை எடுத்துட்டேன். அண்ட் காலை எடுத்தவர் ரொம்பவே கோவமாக, நீ என்ன சூர்யாவா, ரஜினியா, கமலா, எதுக்கு 2 டைம்ஸ் ஃபோன் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அவர் அப்படி பேசின அந்த டோன் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. உடனே நானும், நீங்கள் என்ன மணிரத்னமா, சங்கரா, இல்லை ஜிவிஎம்மா, உங்கள் ஃபோனை நான் எதுக்கு உடனே எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் எங்கள் 2 பேர்த்துக்கும் அந்த படம் சம்மந்தப்பட்டதை தவிர பர்சனலாக பேச ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் அந்த ஒரு படம் அப்படியே ட்ராப் ஆகிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த டைரக்டர் யார் அப்படிங்கிறத சொல்லலை. பட் இந்த ஒரு ஃபன்னி கான்வோ இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.